வணக்கம். தமிழ் ஆஸ்ட்ரோலைஃப் சேனல் பார்வையாளர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. 2026 புத்தாண்டு ராசி பலன்கள். நீங்கள் எந்த ராசி, எந்த நட்சத்திரம், எந்த வயசில் இருக்கிறீங்க, அந்த வயசுக்கு என்ன தசை நடக்குது, அதாவது 16 வயசுலேருந்து 95 வயசு வரைக்கும் உங்களுக்கு என்ன தசா புத்தி நடக்குதோ அந்த தசா புத்தி நடக்கக்கூடிய கிரகத்துக்கு இந்த 2026 கோச்சார கிரகங்கள் என்ன மாதிரியான பலன்களை கொடுக்கும், 12 ராசிகளில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வயதினருக்கும் தனித்தனி தசாபுத்தி பலன்களாக கணித்திருக்கிறேன். உங்களுக்கு என்ன தசாபுத்தி நடக்குது அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்க. துலாம் ராசி சனி தசை. இந்த துலா ராசியில் சனி தசை யாராருக்கெல்லாம் நடக்குது, இப்போ சனி தசை நடக்குது உங்களுக்கு, இது என்ன மாதிரியான பலன்களை கொடுக்கும்? முதல்ல சனி அப்படிங்கிற கிரகம் உங்களுக்கு என்ன நன்மை செய்யுமா, தீமை செய்யுமா? இந்த ராசிக்கு 4ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர், 5ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர் பூர்வ புண்ணியஸ்தானாதிபதி. பூர்வ புண்ணியஸ்தானாதிபதி அது பாவகிரகமாக வந்தால் கூட, இல்லை வேற ஒரு பாவத்துக்கு 8ஆம் அதிபதி, இல்லைனாக்கா 3, 6, 12 இது மாதிரி அதிபதிகள் வந்தால் கூட, பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதினு ஒரு கிரகம் வந்துச்சுனாக்கா அந்த கிரகம் மிகப்பெரிய ராஜயோகத்தை கொடுக்கக்கூடிய கிரகம். அதாவது இந்த துளாராசிக்கு முதல் தர யோகாதிபதினு சொல்லக்கூடிய சனி பகவான், இது நன்மை செய்யக்கூடிய கிரகம். இந்த கிரக தசையில் நிறைய பேர் கஷ்டப்படுறாங்க, ஒரு சில பேர் நல்ல ஒரு வளர்ச்சியில் இருக்கிறாங்க. இதுக்கு என்ன காரணம்? இந்த சனி நன்மை செய்யுமா, தீமை செய்யுமா, என்ன மாதிரியான பலன்களை கொடுக்கும்? உங்கள் சுயஜாதகத்தில் இப்போ நடக்கக்கூடிய தசைக்கு, அதாவது உங்கள் வயசுக்கு என்ன புத்தி நடக்குது அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் எனக்கு பதிவு பண்ணுங்கள். இந்த துளாராசியில் 3 நட்சத்திரம், சித்திரை நட்சத்திரம், சுவாதி நட்சத்திரம், விசாக நட்சத்திரம், இந்த 3 நட்சத்திரங்களுக்கு எந்த வயது காலகட்டத்தில் இந்த சனி மகாதசை அப்படிங்கிறது வரும்? சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு 2 வருடங்கள் தசா புத்தி இருப்புகள் எடுத்துட்டால் 2 + ஒரு 18 ராகு தசை 20 வயசுக்கு பிறகு 36 வயசு வரைக்கும் குரு தசை 16 வருடங்கள். அப்போ 36 வயசுக்கு பிறகு 19 வருடங்கள் சனி தசை. 36 வயசுலேருந்து கூட்டினோம்னாக்கா 55 வயசு வரைக்கும் வருது. அதாவது சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு 36 வயசுலேருந்து 55 வயசு வரைக்கும் வரும். ஒரு வருஷம் முன்ன பின்ன வரலாம், உங்கள் சுய ஜாதக இருப்பை பொறுத்து. சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு தசாபுத்தி அப்படிங்கிறது தசாபுத்தி இருப்பை பொறுத்து. இது முதல் ராகு தசையில் ஆரம்பிக்கும். இப்போ ராகு தசையில் ஆரம்பித்தா தசாபுத்தி இருப்புகள் பார்த்தீங்கன்னாக்கா 4 பாதங்கள் முழுமையாக கொண்டது. முதல் பாதத்தில் இருந்தீங்கன்னாக்கா ஒரு 16 வருடங்கள் தசாபுத்தி இருப்புகள் எடுத்துக்கலாம். இப்போ 16 + குரு தசை 16 32. அப்போ 32 வயசுக்கு பிறகு 19 வருடங்கள், அப்போ எவ்வளோ? 51 வயசு வரைக்கும் இந்த சனி மகாதசை அப்படிங்கிறது சுவாதி நட்சத்திரம் முதல் பாதத்தில் இருக்கிறவங்களுக்கு வரும். அதே மாதிரி சென்ட்ரு பகுதியில் இப்போ 2ஆம் பாதம் முடிய 3ஆம் பாதம் ஆரம்பிக்க அது மாதிரி ஸ்டேஜில் இருக்காங்கன்னு வச்சிங்களேன், அவங்களுக்கு 10 வருடங்கள் தசாபுத்தி இருப்புகள் எடுத்துட்டால் 10 + ஒரு 16 குரு தசை 26 வயசுக்கு பிறகு 45 வயசு வரைக்கும் இந்த சனி மகாதசை அப்படிங்கிறது வரும். அதாவது சென்ட்ரு பகுதியில் இருக்கிறவங்களுக்கு, சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு. சுவாதி நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் இருக்கிறீங்கன்னு வச்சிங்களேன், ஒரு 2 வருடம் தசா புத்தி இருப்புகள் எடுத்துக்கலாம். 2 + 16 குரு தசை அப்படின்னாக்கா 18. அப்போ 18 வயசுலேயே சனி தசை அப்படிங்கிறது ஆரம்பிச்சிடும். 18 + ஒரு 19 அப்படின்னாக்கா 37 இல்லைனா 38 39 கூட ஒரு சில பேருக்கு வரலாம், முன்ன பெண்ண வரலாம், உங்கள் சுய ஜாதக தசாபுத்தி இருப்பை பொறுத்து. விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு தசாபுத்தி இருப்புக்கள் குருவுடைய தசையில் ஆரம்பிக்கும். தசாபுத்தி இருப்புக்கள் எவ்வளோ இருக்கோ அதன் கூட 19 வருடங்களை கூட்டிங்க. இப்போ 11 வயசு வரைக்கும் நான் எடுத்துக்கிறேன், 11 வருடங்கள் தசாபுத்தி இருப்புக்களாக எடுத்துக்கிறேன். அப்போ 30 வயசு வரைக்கும் 11 வயசுலேருந்து வரும் சனி மகாதசை அப்படிங்கிறது. இப்போ சனி தசை இந்த துளாராசியில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு என்ன பலன்களை கொடுக்கும்? இப்போ படிக்கிற காலகட்டத்திலேருந்து போகும், 16 வயசுலேருந்து 20 22 வயசு வரைக்கும் முக்கியமான ஸ்டேஜ் இதுதான். சனி தசையாக இருந்தாலும் சரி, மற்ற எந்த தசையாக இருந்தாலும் சரி, முக்கியமான ஸ்டேஜ் அப்படின்னாக்கா இந்த 16 வயசுலேருந்து ஒரு 15லேருந்து கூட எடுத்துக்கலாம். 15லேருந்து ஒரு 20 22 வரைக்கும் நீங்கள் உங்கள் லைஃப்பில் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத முடிவு பண்ணக்கூடிய இடம் இதுதான். இந்த இடத்துல ஒரு முறை நீங்கள் தடிக்கு விழுந்துட்டிங்கனாக்கா லைஃப்பில் எந்திரிக்கிறது கஷ்டம். அந்த தடிக்கு விடுறீங்க பார்த்தீங்களா, அதை செய்யக்கூடியது சனி. யோகாதிபதி தான், இல்லைன்னு சொல்லலை, ராசிக்கு யோகாதிபதி தான். ஆனால் உங்களுடைய சுய ஜாதகத்தில் சனி சரியில்லை,
அதாவது சனி பகவான் பாதிக்கப்பட்டிருந்தால், இல்லை அடுத்தடுத்து வரக்கூடிய தசைகள் பாதிக்கப்பட்டிருந்தால், அதாவது இப்போ நல்லா இருக்கலாம், நீங்கள் நல்லா ஒரு சுகபோக வாழ்க்கையில் இருக்கலாம், பின்னாடி ரொம்ப கஷ்டப்படுற அமைப்பு ஒரு ஜாதகத்தில் இருக்குன்னு வச்சிங்களேன், அந்த அமைப்புக்கு இப்போ காலவாரி விட்டுரும். டோட்டலாக வந்து அதை அப்போ செய்யறதுக்கு இப்போ பண்ணி விட்டுரும். அது எங்கே கை வைக்கும் அப்படின்னாக்கா படிப்பில் கை வச்சிடும். ஃபஸ்ட்டு இந்த படிப்பு தடை பண்ணி விட்டுச்சுனாக்கா அதுக்கப்புறம் எல்லாமே உங்களுக்கு தடையாகவே மாறிடும். அதாவது படிப்பு கூட ஒரு சில பேர் கொடுத்துலாம், நல்ல படிப்பு படிச்சுங்க, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா வரக்கூடியது சரியில்லை, எதுவுமே சரியில்லை, கல்யாண வாழ்க்கை சரியில்லைன்னு சொல்லுவாங்க ஒரு சில பேர். ஒரு சில பேர் வந்து ஒரு கம்பெனியில் சேர்ந்த அந்த கம்பெனியும் மோசமாக போச்சு, அங்கே எனக்கு பிரச்சனை ஆச்சு, அப்படி இப்படின்னு ஏதோ ஒரு சில நிகழ்வுகள் அவங்களுக்கு வயது காலகட்டத்தில் சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது மாதிரி எங்கேயோ ஒரு இடத்துல நீங்கள் விழணும்னு இருந்துச்சுனாக்கா அது இங்கே செய்ய ஆரம்பிச்சிடும். அதனால் எந்த வகையிலையும் நீங்கள் வந்து அதுக்கு வந்து இடம் கொடுக்காமல் இருக்கணும். அப்போது படிப்பை நீங்கள் உஷாராக நீங்கள் இந்த வயசில் எடுத்துடணும். நீங்கள் இதில் தடமாறினீங்கனாக்கா உங்களுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய தசைகள் சரியில்லை, அதாவது உங்களுக்கு நேரம் சரியில்லைன்னு எடுத்துக்கலாம். ஒரு சில பேருக்கு வந்து கெட்ட பழக்க வழக்கங்களில் போயிடுவாங்க, நண்பர்கள் வட்டாரம் எதுவும் சரி இருக்காது, லவ் அந்த ட்ராக்கில் போயிடுவாங்க. எந்த ஒரு ட்ராக்காக இருந்தாலும் சரி, அதாவது படிப்பை விட்டுட்டு நீங்கள் மாறிட்டீங்கன்னா, ஒரு சில பேர் படிச்சுட்டே வருவாங்க, அதையும் பண்ணுவாங்க, எதுவுமே கெடுதல் தான். இங்கே வந்து எந்த அளவுக்கு நீங்கள் படிப்பை கையில் வச்சுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு நல்ல வாழ்க்கை பின்னாடி அமையும். அது மாதிரி இருக்கிறவங்களுக்கு கூட நிறைய கஷ்டத்தை கொடுக்கக்கூடிய காலமாக எது இருக்குது. ஏன்னா டெக்னாலஜியோட வளர்ச்சி வேறு வேறு மாதிரி போயிட்டுருக்கு, எதையும் நம்ப முடியல. நிறைய வளர்ச்சிகளை இன்னும் வர காலத்தில் வந்து நிறைய மாற்றி விட்டுரும் போல இருக்குது. அதனால் எந்த அளவுக்கு உஷாராக இந்த வயசை நீங்கள் கையாளுறீங்க, படிப்பில் நீங்கள் வந்து அந்த அளவுக்கு கையில் வச்சுருக்கீங்க. ஏன்னா உலகமே நம்ம கையில் இருக்குது, ஒரு மொபைலுக்குள்ளே இருக்குது, அதில் கெட்ட விஷயமும் இருக்குது, அந்த நல்ல விஷயத்தை மட்டும் நம்ம பயன்படுத்திகிட்டே போவோம். அது படிப்புக்காக எல்லா தேடலும், நீங்கள் என்ன தேடுறீங்களோ படிப்பு சம்மந்தமாக எல்லாமே அதில் இருக்குது. அதனால் ஏன் சொல்கிறேன் அப்படின்னாக்கா, இந்த தசைகள் அது மாதிரி இது சனி தசை. ஒரு சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா பின்னாடி வரக்கூடிய சுக்கிர புத்தியிலிருந்து, சுக்கிர புத்திக்கு பிறகு 9 வருடங்கள் வரும், இல்லை 10 வருஷம் கூட ஒரு சில பேருக்கு வரலாம். அந்த காலகட்டத்தில் அதாவது சுக்கிர புத்தி, அதன் பிறகு ஏன்னா அஷ்டமாதிபதி புத்தி இந்த ராசிக்கு, அந்த புத்தியிலே ஒரு சில பேருக்கு ஆரம்பிக்கலாம், அந்த புத்தி சரியில்லை அப்படின்ற பட்சத்தில். இன்னொன்று சூரிய புத்தி, சந்திர புத்தி எல்லாம் இந்த ராசிக்கு நன்மை செய்யாது. வேற ஒரு லக்கணத்துக்கு நீங்கள் அந்த லக்கணத்துக்கு யோகரா அந்த சூரியன் சந்திரன்லாம் வந்துட்டா கூட ஓரளவுக்கு அப்படியே ஓடிடும். மோசமாக பாதிக்கப்பட்டிருந்தா இதுக்கு வந்து பெருசாக ஒன்றும் இல்லைங்க. சனி வந்து மறைவு ஸ்தானத்தில் இருந்துச்சுனாக்கா உங்களுக்கு நிறைய பாதிப்புகளை கொடுக்கும். அவங்கெல்லாம் ரொம்ப உஷாராக நீங்கள் படிப்பை கையில் எடுத்து இந்த வயசில் எல்லாத்தையுமே நீங்கள் கையில் வச்சுக்கிறது நல்லது. நிறைய விஷயம் பேசலாம், அதுக்கு உண்டான டைமிங் இல்லை இருந்தாலும், ஏன்னா ஒவ்வொரு வயசுக்கு நம்ம பேசிட்டு போல மணிக்கணக்கில் பேசலாம். இது என்னென்னலாம் பண்ணும், எங்கெங்கெல்லாம் வந்து உங்களை டிஸ்டர்ப் பண்ணும் அப்படின்ட்டு. இப்போதைக்கு 6ஆம் இடத்துல சனி, அதனால தான் இதெல்லாம் வந்து லென்த்தாக பேசக்கூடிய வாய்ப்பாக இருக்குது. இது பேசியே ஆகணும் அப்படின்ற ஒரு இதில் இருக்குது. ஏன்னா 6ல் சனி வரும்போது 6, 7, 8 இப்போ வந்து உங்கள் சுய ஜாதகத்தில் நல்லா வலுவாக இருந்தாருன்னா விட்டுருவார். உங்கள் சுய ஜாதகத்தில் பாதிக்கப்பட்டிருந்தா, தசையும் பாதிக்கப்பட்டிருந்தால் இப்போ பிரச்சனை கொடுக்கும் ஏதோ ஒரு வகையில். படிப்பு தடப்பற ஒரு சில பேருக்கு, ஒரு சில பேருக்கு வந்து ட்ராக் மாற்றி விட்டுரும், ஒரு சில பேருக்கு லவ் சம்மந்தப்பட்ட பிரச்சனை கொடுக்கும். இது எல்லாமே நீங்கள் அதை வந்து அனலைஸ் பண்ணிங்க, இது தேவையா தேவையில்லையா அப்படின்னு பார்த்துங்க. சனி தசை அப்படிங்கிறது நல்ல தசை, ஆனால் ரொம்ப மோசமாக இருந்துச்சு அப்படின்னாக்கா இப்போயே அது கை வச்சிரும். அதனால் படிப்பு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. 22 வயசுக்கு மேலே 55 வயசு வரைக்கும் இப்போ படிப்புக்காக ட்ரை பண்ணுறீங்க. ஒரு சில பேர் வந்து மேல் படிப்புக்காக ட்ரை பண்ணுவோம், ஒரு சில பேர் வந்து வேலை பார்த்துட்டு படிக்கிறதுக்காக ட்ரை பண்ணுவோம். அவங்கெல்லாம் அந்த படிப்பெல்லாம் பரவாயில்ல, ஓரளவுக்கு அந்த படிப்பு எடுக்கக்கூடிய முயற்சிகள் நல்லாயிருக்கும், படிப்பு சார்ந்து நீங்கள் எடுக்கலாம், நீங்கள் அது தடமாற மாட்டீங்க. ஏன்னா அதுக்கு உண்டான புரிதலுக்கு உண்டான வயசு இது. இப்போ படிப்பெல்லாம் நல்லபடியாக கொடுத்துரும். இப்போ மேல் படிப்புக்காக இருந்தாலும் சரி, இப்போ வேலை பார்த்துட்டு படிக்கக்கூடிய நபர்களாக இருந்தாலும் சரி. அது மாதிரி புதிய வேலை வாய்ப்புகள், புதுசாக வேலை தேடுறவங்களுக்கெல்லாம் பரவாயில்லைங்க. இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் என்னன்னாக்கா குரு நல்லா இருக்குது உங்களுக்கு, அதாவது 9ஆம் இடம் 10ஆம் இடம் டச் ஆகிறாரு அப்படின்னா, 10ஆம் இடத்துல உச்சமாக வர்றாருனாக்கா நிறைய பேர் தொழில் ஆரம்பிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது, இல்லைனா புதிய வேலை கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு வந்து அந்த ப்ரொமோஷன்லாம் எதிர்பார்த்தாங்கன்னு வச்சுக்கலாம், வேலை செய்யக்கூடிய நபர்களுக்கு அந்த ப்ரொமோஷன்லாம் கிடைக்கும். ப்ரொமோஷன் ரீதியாக நிறைய தடையெல்லாம் இருந்துச்சுன்னா அந்த தடையெல்லாம் இருக்காது, நல்ல ஒரு மாற்றங்கள். ஏன்னா சனி தசை நடக்குதுனாக்கா 6ஆம் இடத்தையே வந்து குரு பார்க்குறார், தசை நடத்தக்கூடிய கிரகத்தையே குரு பார்வை சிறப்பு. எப்படி பார்த்தாலும் ஒரு நல்ல ஒரு மாற்றங்களை தரக்கூடிய ஆண்டாதாக இது அமையும். இந்த சனி தசை நடக்கிறவங்களுக்கு திருமணத்துக்காக முயற்சி பண்ணுறீங்கனாக்கா திருமண வாய்ப்புகள் உறுதியாக இருக்குது. 2 விஷயம்தான், அதாவது ஒரு 30-31 வயசு வரைக்கும் ஒரு சில பேருக்கு வந்து திருமணமே கொடுக்காது. உங்கள் சுய ஜாதகத்தில் செவ்வாய், குரு, சுக்கிரன் இந்த 3 கிரகங்கள் லக்னத்துக்கோ ராசிக்கோ மறைவு ஸ்தானத்தில் இருந்துச்சுனாக்கா
அதாவது நீசமாக இருக்கும். ஒரு சில பேருக்கு வந்து இந்த செவ்வாய் நீசமாக இருக்கும், இல்லை குரு நீசமாக இருக்கும். இந்த ராசிக்கு குரு நீசமாகலாம், அதெல்லாம் ஒன்றும் தப்பு கிடையாது. ஆனால் இந்த 3 கிரகங்கள் 3மே பாதிக்கப்பட்டிருந்தால் திருமணம் அப்படிங்கிறது ரொம்ப லேட் ஆகும். அது மட்டும் இல்லாமல் ஏன்னா இப்போ சனி தசை நடக்குது, திருமணம் பண்ணணும் அப்படின்ட்டு நிறைய முயற்சி பண்ணிகிட்டே இருப்பீங்க இந்த வயசில். இந்த துளாராசிக்கு ஏன்னா குருவும் நல்லா இருக்கார், 9ஆம் இடத்துல இருக்கிறார், இப்போ 10ஆம் இடத்துக்கு வருவார். இந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும் இப்போ நிறைய மாற்றங்கள். இப்போ 2025 பரவாயில்ல, உங்களுக்கு வந்து அந்தளவுக்கு பிரச்சனை இல்லைன்னு சொல்லலாம். என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு சில பேருக்கு திருமணம் நடக்கலை அப்படின்னாக்கா இதுதான் காரணம். உங்கள் சுய ஜாதகத்தில் குரு வக்கரமாக இருப்பார், அப்படி இல்லைனாக்கா லக்னத்துக்கு ராசிக்கு மறைவு ஸ்தானத்தில் இருப்பார். இது மாதிரி இருந்துச்சுனாக்கா இப்போ 23 இருந்து 25 26 வரைக்கும் திருமணம் கொடுக்கறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஆனால் ஏதோ ஒரு கிரகங்கள், அதாவது 7ஆம் அதிபதியோட புத்தி, அது மாதிரி கலத்தரஸ்தானாதிபதியோட புத்தி, இல்லை கலத்தரஸ்தானாதிபதியோட சேர்ந்த கிரகங்களோட புத்தி, இப்போ ஏதாவது புத்திகள் நடந்துச்சுனாக்கா அதில் வந்து திருமணம் அப்படிங்கிறது சொல்லலாம். அப்படி இல்லைன்ற பட்சத்தில் 27 வயசுலேருந்து 30, 31, 32 வயசு வரைக்கும் இருக்கக்கூடியவர்களுக்கு, ரொம்ப லேட்டாக இருக்கிறவங்களுக்கு நிறைய பேருக்கு திருமணம் இந்த வருஷத்தில் உண்டு. குரு நல்லா இருக்கிறதுனால திருமண வாய்ப்புகள் நல்லாவே இருக்குது. கணவன் மனைவிக்குள்ளே நிறைய பிரச்சனைகள் இருக்கலாம். ஏன்னா சனி தசை இல்லையா, சொல்லவே தேவையில்ல. சனி தசைக்கு ஒரு ஆப்போசிட்டான ஒரு கிரக தசைகள், அதாவது உங்கள் வீட்டில் பார்ட்னருக்கு நடந்துச்சுன்னா நிறைய பிரச்சனைகளை கொடுத்துனே இருக்கும். இவருக்கு சனி தசை நடக்குது இந்த ஜாதகருக்கு. ஆனால் மனைவிக்கோ இல்லை கணவருக்கோ ஆப்போசிட்டில் வந்து அவங்களுக்கு வந்து சந்திர தசை, சூரிய தசை, இது மாதிரி செவ்வாய் தசை, ரொம்ப மோசமாக பாதிக்கப்பட்ட தசைகள். அது மாதிரி தசை நடந்துச்சுன்னா பிரித்து விட்ருவோம். நிறைய பிரச்சனைகள், கணவன் மனைவிக்குள்ளே ஒற்றுமை இல்லாமல் நிறைய பண்ணோம், இது மாதிரிலாம் நிறைய இருக்குது. அது மாதிரி இருக்கிறவங்களுக்கு இந்த ஆண்டில் ஒரு நல்லா சேரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லைனாக்கா அந்த திருமணம் சார்ந்து நிறைய ப்ராப்ளம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் சால்வ் ஆகும். தொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கு, தொழில் செய்கிறீங்க அப்படின்னாக்கா நான் முதல் 10 வருஷம் பின்னாடி 9 வருஷம் நான் பிரித்தே சொல்லுவேன். ஏன்னா சனி தசையில் எப்படி இருக்கும், இப்போ தொழில், வேலை வாய்ப்பு, திருமண வாழ்க்கைன்னு நான் சொல்லிட்டேன். இப்போ தொழிலுக்கும் எம்ப்ளாயாக இருக்கிறவங்களுக்கும் சனி தசை 19 வருஷம். சனி தசையில் முதல் 10 வருஷம் அப்படிங்கிறது நட்பு கிரக புத்திகளாக வந்துடும். பின்னாடி வரக்கூடிய 9 வருடங்கள் இருக்கு இல்லையா, அது வந்து இந்த ராசிக்கு புத்தி நடத்தக்கூடிய கிரகங்கள் சூரிய புத்தியில் ஆரம்பிக்கும். நைகமா சூரிய புத்தியிலிருந்து, ஏன்னா சனி பகவானுக்கு புத்தி நடத்தக்கூடிய கிரகம் பகை கிரகமாக இருந்துச்சுன்னா ரெண்டுத்துக்கும் ஏட்டிக்கு போட்டியாக இருக்கும். இப்போ ஒரு தொழில் பண்ணுறீங்க அப்படின்னாக்கா அது நிறைய ஸ்ட்ரகிள் கொடுத்துட்டே இருக்கும். ஏன்னா எம்ப்ளாய்க்கு பிரச்சனை இல்லை. எம்ப்ளாய்க்கு என்ன பண்ணணுன்னாக்கா ஒரு ப்ரொமோஷன் கிட்ட வந்து கட் ஆகிடும், இல்லைன்னா ஏதாவது ஒரு சேங்ஷன் ஆகும். உங்களுக்கு வந்து ஒரு ப்ராஜெக்ட் வந்து சேங்ஷன் ஆகும், அது டக்குன்னு கட் ஆகிடும். ஏதோ ஒரு வேலை வர மாதிரி இருக்கும், இல்லை வேலை மாற்றணும்னு தோணும், இல்லைனாக்கா ஏதாவது ஒரு மனக்குழப்பத்தை கொடுத்துட்டே இருக்கு. அந்த 9 வருஷத்தில் ஒரு ஆட்டம் காட்டிக்கினே இருக்கும் உங்களுக்கு. ஏதோ அதாவது நிம்மதி இல்லாமல் ஒரு சில பேருக்கு இருக்கலாம். அது மாதிரி வாய்ப்புகளை கொடுக்கும். சனி தசை எல்லாருக்குமே கெடுதல் பண்ணிடும் அப்படின்னு சொல்ல முடியாது. இது ராசிக்கு யோகாதிபதி. 7.5 சனியில் நிறைய பேர் பாடாப்படுத்தியிருக்கோம். ஆனால் 7.5 சனிக்கு பிறகு நல்ல ஒரு வளர்ச்சியை கொடுத்துருக்கும். இது என்ன அப்படின்னாக்கா லக்ன அவயோகராக வந்துட்டான்னு வச்சிங்களேன், 7.5 சனி கன்ஃபார்மாக ப்ராப்ளத்தை கொடுக்கும். அதுலேயும் கேதுவோட சேர்ந்த கிரகம், இந்த சனி பகவான் வந்து கேதுவோடு சேர்ந்து இருந்தால், ராகுவோட சேரக்கூடாது. ராகுவோட சேர்ந்தால் எப்பவுமே ப்ராப்ளம் தான். அது கேதுவோடு சேர்ந்து இருந்தால் லக்ன அவயோகராக இருந்தாலும் டோட்டலாகவே பார்த்தீங்கன்னாக்கா அந்த சனி பகவான் வந்து அப்படியே மாற்றி கொடுத்துரும். அந்த 19 வருஷமும் சிறப்பு பலன். அதில் வந்து இந்த 7.5 சனியெல்லாம் கொஞ்சம் பிரச்சனை கொடுக்கு இல்லையா, அந்த 7 சனி முடிஞ்ச பிறகு நிறைய பேருக்கு நல்ல ஒரு வளர்ச்சி இருந்திருக்கு. தொழில் செய்கிறீங்களா, இப்போ 6ஆம் இடத்துல சனி. இப்போ சனி பகவான் வந்து தசை நடத்தக்கூடிய இடத்துல இருந்து பார்வை பதியக்கூடிய இடத்துல புத்தி நடத்தக்கூடிய கிரகங்கள் இருந்தால், அப்படி இல்லைனாக்கா ராசிக்கு 4ஆம் அதிபதி, அப்படி இல்லைனாக்கா லக்னத்துக்கு 4 கூடிய கிரகம். இப்போ ராசிக்கு 4ஆம் அதிபதி அவர் தான், ஆனால் அந்த நட்சத்திரத்தில் தான் போகிறாரு. ஒரு சில பேருக்கு வந்து வேலையில் வந்து கொஞ்சம் பிரச்சனைகள் கொடுக்கலாம், வேலை மாற்றங்கள், வேலையில் வந்து வேலை போகிற மாதிரி ஏதோ ஒன்று, ஆனால் வேலை போகாது, வேலை வந்து ப்ராப்ளமெல்லாம் வராது. இது மாதிரி ஏதாவது ஒன்று கொடுத்து கொஞ்சம் ஸ்ட்ரகிளை கொடுக்கலாம். தொழில், அதாவது எம்ப்ளாயாக இருக்கிறவங்களுக்கு, தொழிலில் இருக்கிறவங்களுக்கு பண விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. முதல் 10 வருஷம் நீங்கள் நல்லா இருந்திருப்பீங்க, சூப்பராக இருந்திருப்பீங்க, நல்லா போச்சுங்க. முதல் 10 வருஷம் நல்லா போச்சு. பின்னாடி 9 வருஷத்தில் கொஞ்சம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது, நிறைய கஷ்டமாக இருக்குது. அதில் இருக்கிறவங்களுக்கு வந்து என்னென்னாக்கா அந்த சுக்கிர புத்திக்கு பிறகு சூரிய புத்தி, சந்திர புத்தி, செவ்வாய் புத்தி, ராகு புத்தி எல்லாம் குரு புத்திக்கு மட்டும் விதிவிலக்கு உண்டு. இந்த கிரக புத்திகள் இருக்கு இல்லையா, இதில் நிறைய பாதிச்சிருப்பீங்க. ஃபஸ்ட்டெல்லாம் தெரியாது உங்களுக்கு, சூரிய புத்தியிலலாம் தெரியாது, நார்மலாக கொண்டுட்டு போவோம். சுக்கிர புத்தியெல்லாம் தெரியும், ஏன்னா அஷ்டமாதிபதியோட புத்தி. ஏன்னா சனி பகவானுக்கு நட்பு கிரகம். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி எல்லாம் வந்து 7.5 சனி கிடையாது உங்களுக்கு, அதனால் அப்படியே போயிருக்கு. இப்போ 6ஆம் இடத்துல சனின்றதுனால தொழில் பண்ணக்கூடிய நபர்கள் மட்டும் சனி தசையில் இருக்கிறீங்களா கொஞ்சம் கவனமாக இருங்க. அதுலேயும் பின்னாடி இருக்கக்கூடிய 9 வருஷத்தில் இருக்கிறீங்களா ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க. ஏன்னா நெகட்டிவாக சொல்கிறேன்னு நினைக்காதீங்க, கவனமாக இருங்க அப்படின்னாக்கா கெட்டது நடக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது.
நீங்கள் வந்து உஷாராக இருக்கிறீங்க, ரொம்ப கரெக்டாக அந்த தொழிலை பார்த்துக்கிறீங்க அப்படின்னா அந்த கரெக்டாக போகும். கொஞ்சம் ஏமாந்தீங்கன்னா பணம் லாக் ஆகும், இல்லைனாக்கா வருமானம் கட் ஆகிடும், அப்படி இல்லைனாக்கா அந்த தொழிலே பாதிக்கக்கூடிய நிலைமை வந்துடும் பின்னாடி இருக்கக்கூடிய 9 வருஷத்தில். ஏன்னா சனி பகவான் இப்போ 6, 7, 8 இருக்கும்போது சனி தசையில் பின்னாடி இருக்கக்கூடிய 9 வருடத்தில் நல்ல பலன் கொடுக்காது. முன்னாடி இருக்கக்கூடிய 10 வருடத்தில் கூட சென்ற பகுதியில் இருந்தீங்கன்னு வச்சிங்களேன், தொழில் செய்கிறவங்க மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இது மட்டும் தான், நீங்கள் எப்படி அப்படின்றத மட்டும் பார்த்துங்க, உங்களோட சூழ்நிலை எப்படி இருக்குது அப்படின்றத பார்த்துங்க. இன்னொன்று, திருமண வாழ்க்கையில் கொஞ்சம் நெருக்கடிகளை கொடுக்கும். எந்த வயசாக இருந்தாலும் சரி, 35 வயசுக்கு மேலே என்னங்க திருமண வாழ்க்கையில் நெருக்கடி கொடுக்க போகுது, 2 பசங்க ஆகி போச்சு, நல்லா இருக்கிறோம், பசங்க படிக்குது, எல்லாமே ஓகே தான், இல்லைன்னு சொல்லலை. அவங்களுக்கு வந்து அவயோக தசைகள், அதாவது சனி பகவானுக்கு வந்து பகை கிரக தசைகள் ஏதோ ஒன்று கிராஸ் ஆச்சுன்னு வச்சுக்கல. ஒரு சில பேருக்கு வந்து 7.5 கிராஸ் ஆகும் அவங்களுக்கு, பார்ட்னருக்கு. அது மாதிரி இருக்கிறவங்களுக்கு ப்ராப்ளத்தை கொடுக்கும். இன்னொன்று, சனி வந்து லக்னத்தோடு சம்மந்தப்பட்டிருந்தால் உங்கள் சுய ஜாதகத்தில், இல்லை லக்னத்துக்கு வந்து சுக்கிரன் சம்மந்தப்பட்டிருந்தால் உங்கள் சுய ஜாதகத்தில், அந்த சுக்கிரனுக்கு வந்து சனி பார்வை இருந்தால், 3 இருக்குது, எல்லாமே ஒன்றா வராது, தனித்தனியாக. ஒன்று சுக்கிரனும் சனியும் சம்மந்தப்பட்டிருக்கோம், அப்படி இல்லைன்னா லக்னத்தோடு சுக்கிரன் சம்மந்தப்பட்டிருக்கோம். அந்த சுக்கிரனை வந்து சனி பார்க்காம இருக்கணும். 7ஆம் பாவத்தோட சனி பகவானோ இல்லை சுக்கிரனோ ஏதோ ஒன்று கிரகங்கள் அந்த அதில் வந்து சம்மந்தப்பட்டிருந்தால் வேற ஒரு தொடர்புகள் மூலிமா பிரச்சனை வரும். அது ஆணாக இருந்தால் பெண்ணுக்கு, பெண்ணாக இருந்தால் ஆணுக்கு, அது மாதிரி நிறைய அது மாதிரி எல்லாம் பிரச்சனை வரும். ஆனால் அதில் சந்தோஷமாக போகிறவங்களும் இருக்கிறாங்க. ஏதோ ஒன்று, அதை காமறைய பூமறையன்னு சொல்லுவாங்க, அதாவது தெரியாமல் கிராம பக்கம் இது மாதிரி பழமொழி சொல்லுவாங்க, அது மாதிரி தெரியாமல் போகிறதும் இருக்குது. இது மாதிரி இருக்கிறவங்களும் இருக்கிறாங்க. அது உங்கள் சுய ஜாதகம் சொல்லணும். ஒரு சில பேருக்கு பிரச்சனைகள் வலுவாகும், கோர்ட்டு கேஸு அது மாதிரி அடிதடி அது மாதிரியெல்லாம் ஒரு சில பேருக்கு போகலாம். அதாவது தொடர்புகள், தவறான தொடர்புகள் இருந்துச்சுனாக்கா கொஞ்சம் பார்த்துங்க. எதுலேயுமே வந்து அது வந்து நல்லதில்லை, அவ்வளோதான். சனி 6ஆம் இடத்துல இப்போது 7, 8 வந்து உங்களுக்கு பிரச்சனைகளை கொடுக்கக்கூடிய காலம், அதன் மூலிமா நெருக்கடிகளை கொடுக்கக்கூடிய காலம். எதுலையுமே வந்து அசால்ட்டாக இருந்துடாதீங்க அந்த விஷயத்தில் மட்டும். அது தேவையில்லாத ஒன்று அப்படின்ட்டு கடந்து போயிட்டா நல்லது. இல்லை அதில் வந்து அதிகமாக வேகம் எடுத்துக்கிட்டிங்கனாக்கா, முயற்சி எடுத்துட்டிங்கனாக்கா அது வேஸ்ட்டு. அது மாதிரி வந்து நிறைய பிரச்சனைகள் கொடுக்கும். தொழில் செய்கிறவங்களுக்கு நான் சொல்லிட்டேன். இன்னொன்று வந்து வேலை எம்ப்ளாய்க்கெல்லாம் பரவாயில்லைங்க, எம்ப்ளாயி 50% நல்லாயிருக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம். இதன் பிறகு சனி தசையில் இருக்கிறவங்களுக்கு பின்னாடி 9 வருஷத்தில், முன்னாடி 10 வருஷத்தில் இருந்தீங்கன்னாக்கா உங்களுக்கு பிரச்சனை இல்லைங்க. எப்படியா இருந்தாலும் வந்து ஒரு ப்ரொமோஷன், ஒரு இடமாற்றம், ஒரு வேலையில் வந்து சம்பள உயர்வு, அது மாதிரி அரசாங்கத்துறையில் இருந்தாலும் சரி, இல்லை தனியார் துறையில் இருந்தாலும் சரி, நல்ல ஒரு வளர்ச்சிகளை இந்த சனி தசையில் பார்க்கலாம். ஏன்னா துளாராசியில் வந்து சனி தசை நடக்கிறவங்க நிறைய பேர் கஷ்டப்படுறாங்க. துளாராசிக்கு அமோகமாக இருக்குது, ஆஹா ஓஹோன்னு எல்லாமே சொல்லிக்கலாம். தசைகள் தீர்மானிக்கணும், உங்கள் சுய ஜாதகம் தீர்மானிக்கணும். உங்கள் சுய ஜாதகத்தில் தான் இவ்வளோ விஷயங்கள் இருக்குது. ஏன்னா இங்கே கர்மா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி. நம்ம கூட, அதாவது நம்ம ஒரே நாளில் ஒரு பக்கத்துல ஒருத்தர் பிறந்திருக்கலாம், அவங்க வேற மாதிரி இருப்பான், நல்ல ஒரு கோடீஸ்வரனாக இருப்பான். ஆனால் நம்ம வேற மாதிரி இருப்போம். இல்லை நம்ம நல்லா இருப்பான், அவன் கஷ்டப்பட்டுன்னு இருப்பான். இதெல்லாம் வந்து சுய ஜாதகம் சொல்லணும். சனி தசை அப்படிங்கிறது நிறைய மாற்றங்களை கொடுக்கும், நிறைய பாடங்களை கற்றுக் கொடுக்கும், நிறைய அனுபவங்களை கற்றுக் கொடுக்கும். சனி தசை மாதிரி அந்த உலகத்துக்கு பாடத்தை கற்றுக் கொடுக்கறது எதுவுமே கிடையாது. இங்கே நடக்கக்கூடிய எல்லா நிகழ்வுக்கும் சனி பகவான் தான் காரணம். இந்த துளாராசியில் இருக்கக்கூடிய 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் சனி தசை நடக்குதா, நல்ல ஒரு மாற்றங்களை எதிர்பார்க்கலாம் இந்த ஆண்டு. சனி தசையில் உங்களுக்கு என்ன புத்தி நடக்குது அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கொஞ்சம் பதிவு பண்ணுங்கள். நன்றி.